ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலை வேளையிலே ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஸ்தோத்திரம் அப்பா. 4 மாதங்களாக ஆண்டவரே எங்களை நல்லபடியாக கடந்து வரும்படிப்படுதலை கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த காலங்களிலும் கடந்த நாட்களிலும் எங்களை கண்மணியை போல பாதுகாப்பாக வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஏற்ற தேவைகளை ஏற்ற வேலையை சந்தித்து எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் வைத்ததற்காக கொடான கொடை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பெரிய நோக்கத்துக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஊழியத்திலும் ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் பெரிதாக இருக்கிறதுனால் ஆண்டவரே எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் போராட்டங்கள் சோர்வுகள் மத்தியிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. இதுவரைக்கும் ஆசீர்வாதமா எங்களை வைத்ததற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து இயேசுவே கண்ணீரோடு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்க போற ஆண்டவரே இந்த தேவ வசனத்தின் மூலமாகவும் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாகவும் ஆண்டவரே எங்கள் நாம மகிமைப்படும்படியாக உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சத்திய ஜீவிய வாழ்க்கையை நாங்கள் வாழப்படுத்திருப்பே கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ சத்துருவின் போராட்டங்கள் இருந்தாலும் எந்த இடத்துல நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே உங்களுடைய நாம மாத்திரமே மகிமைப்படும்படியான விஷயங்களை நாங்கள் செய்ய முடிக்கிறப்பே கொடுங்க.
எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. உற்சாகத்தோடு ஊழியம் பண்ண கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல உடல் ஆண்டவரை ஆரோக்கியமா இருக்கும்படி கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சபையில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி இதுவரைக்கும் வழிநடத்தினதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் அவர்களை ஊழியத்திலே மற்ற நல்லபடியாக உபயோகப்படுத்துங்க ஏசப்பா. இன்னும் அவர்கள் சாட்சியாய் ஜீவிக்கும்படிய நல்ல கிருபையான ஒரு வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாக உங்களுடைய நாம மாத்திரமே மகிமைப்படக்கூடிய கிருபை கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பதினெட்டாவது பாடல். உணர்ந்து பாடலாம் பாடலை காலை நேர ஜெப தியானம். காலை நேரம் என்பதப தியானமே கருணை பொற்பாரம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் ஜெப தியானமே எஜமானின் இயேசு முகம் தேடுவேன். என் கண்கள் தாவின் கரம் நோக்குவேன். என் கண்கள் தாவின் கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவர் ஆகியை கருணை
கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள்
கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி உங்க உள்ளத்திலிருந்து நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எப்பொழுதும் சபை கூடுதலுக்கு வரும்போதும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போதும் ஏதோ ஒரு ரிக்வெஸ்டோடே எப்பயுமே ஆண்டவர் போவோம். ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க ஏசப்பா, எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே, இது வேண்டும் ஏசப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம ஆண்டவர் கிட்ட. ஆண்டவரே நீங்க தானே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீரே, அதற்காக எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம எப்பயுமே ஆண்டவரை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏசப்பா எனக்கு இதை கொடுங்க, ஏசப்பா எனக்கு இந்த விஷயத்தை கொடுங்க, என் குடும்பம் நல்லபடியா இருக்க வேண்டும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்காமலே நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை எதிர்பார்க்காம நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். திருப்பி ஆண்டவர் நம்ம கிட்ட நீ எனக்காக என்ன பண்ணுன, நீ எனக்காக என்ன ஊழியம் பண்ண ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்காம நமக்கு செய்திருக்கிறார். அதற்காகவே கோடி ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பொருத்தனை கொண்டு ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கென்று நான் சாட்சியா ஜீவிக்கும்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எனக்கு தாருங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம இந்த நேரத்துல ஜெபம் பண்ண. கண்களை மூடி ஏசப்பா, நான் எவ்வளவோ உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ எவ்வளவோ எனக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேளையில ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியா ஜீவிக்கும்படி கிருபை கொடுங்க. கெட்ட பழக்க வழக்கத்துல இருந்து வெளியே வரணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கெட்ட வீண் சிந்தனைகள் எனக்குள்ள வராதபடி என்னை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜூலை மாதம் முதல் நான் ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக மாறுபடி எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறே, அதற்கு ஸ்தோத்திரம். அந்த சபையை நான் ஒரு நல்ல ஊழியம் பண்ண வேண்டும் என்ற உற்சாகத்தோடு என்னை ஆண்டவரே உருவாக்குங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் செய்யலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறீரே, அதற்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நான் எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த பாவியை ரட்சித்து என்னை வழிநடத்தி இருக்கிறே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். சபை கூடுதலுக்கு உற்சாகத்தோடு வரும்படி கொடுத்து பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஒரு புது மனுஷனாக, ஒரு புது மனுஷியாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே. சத்துருவின் போராட்டங்கள், வீண் சிந்தனைகள், கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் ஏசப்பா நான் நீக்கி இருக்கும்படி கிருபைக்கு ஆண்ட கிருபையாய் வேண்டிக் கொள்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த ஜெபத்தின் மூலமாக நீங்க என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே கேட்டு கேட்கலாமா? என் உள்ளத்துல வாங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியர்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து ஆசீர்வாதமாக வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ மனசோர்வுகள் இருந்த போதிலும் எந்த இடத்திலும் அந்த மனசோர்வுகளுக்கு ஆளாகாதபடி, எந்த இடத்திலும் போராட்டத்துக்கு ஆண்டவரை நாங்கள் மடித்து விடாதபடி, ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய கிருபை மாத்திரமே எங்களை வழிநடத்தும்படி கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் மனதில் உள்ள எல்லா சோர்விலிருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. என் மனதில் உள்ள எவ்வளவோ சோர்வுகள், போராட்டங்கள் இருந்தது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சத்ரு எப்படியாவது என்னை வழி தப்பி நடத்தி கொண்டு செல்லலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தான் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனாலும் உங்களுடைய நேசம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பு என்னோடு இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எதிர்பார்க்காமலே எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க என்கிட்ட எதிர்பார்க்காமலே எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் இதற்காக எப்படி நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்படி நான் திருப்பி உங்களுக்கு கொடுப்பேன் என்றே தெரியல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எப்படி நான் ஆண்டவருக்கு என்று திருப்பி கொடுப்பேன் என்றே தெரியல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முதலாக நான் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும் ஆண்டவரே. என்னை பார்க்கும் போது ஒருத்தர் இவர் கிறிஸ்தவன், இவன் ஆண்டவருடைய பிள்ளை, இது ஆண்டவருடைய பிள்ளை, அதனால அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழும்படி கிருபை கொடுங்க. என் வாய்க்கு காவல் வைங்க ஏசப்பா. கோபம் வந்தாலே தப்புதப்பா பேசிடுற ஆண்டவரே. மனசுல எவ்வளவோ கெட்ட நிந்தையான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் வாய்க்கு காவல் வைங்க. தேவையில்லாம நான் பேசக்கூடாது ஏசப்பா. தேவையில்லாம கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே.
தேவையில்லாம கெட்ட விஷயத்துல நான் பங்கு பெறக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெபம் செய்து நான் மேற்கொள்ள வேண்டும். ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இந்த அதிகாலை வேலையில என்னை கொண்டு வந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஆண்டவரை நினைச்சிருந்தா வீட்டுல தூங்கி இருக்கலாம். இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சன்னிதானத்துல உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் ஆண்டவரே. காலையிலே சபையில வந்து உம்மிடத்திலே நான் ஜெபம் செய்ய வேண்டும். ஏசப்பா என்னை மாற்றுங்க, ஏசப்பா என்னை மாற்றுங்க என்று சொல்லும்படி இந்த அதிகாலை வேலையிலே என்னை கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நடக்கிறதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏசப்பா. அந்த மாதிரி நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய நோக்கம் பெரிதா இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பெரிய நோக்கம் என் வாழ்க்கையில வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அந்த பெரிய நோக்கம் போறதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைய இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோசேப்பை போல என்னை ஒரு நாள் நீங்க உயர்த்துவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. யோசேப்பை போல ஒரு நாள் என்னை நீங்க உயர்த்துவீங்க ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களும் நீர் தாமே என்னை காத்து வழி நடத்துங்க அப்பா. யோசேப்பு பண்ண மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து என் வாழ்க்கையும் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்குது ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நீர் என்னை பாதுகாப்பாக வழி நடத்துங்க. நீர் என்னோடு இருந்து உங்களுடைய கிருபையினால பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேலை இந்த வாக்குத்தத்த ஆராதனைகளை எங்களை கொண்டு வந்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீ கேட்கிற வசனத்தின் மூலமான உற்சாகத்தோடு நாங்கள் இருக்கும்படி கிருபை கொடுங்க. நல்ல ஒரு உற்சாகத்தை தாருங்க ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற பாஸ்டர்மாவை ஆசீர்வதிங்க. அவர் உடல் பலவீனங்கள் எதுவும் இல்லாத ஒரு உற்சாகத்தோடு ஊழியர்களை தொடர்ந்து செய்யும்படி கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கான சொந்தமான இடத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நல்ல ஒரு இடத்தை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருக்கும்படி கிருபை கொடுங்க. சாட்சியாய் ஜீவிக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எல்லா தேவைகளையும் சந்தித்து எந்த ஊழியங்களும் தடைப்படாமல் நடக்கும்படி கொடுத்த பெரிய கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிழ்ச்சியை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்த செய்தி கடந்து செல்லலாம். பாஸ்டர் அவர்கள் வந்து நமக்கான செய்திகளை இருக்கிறனால புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க அவருடைய நாமம் நம் மூலமாக முடிவுபெற நம்ம எல்லாம் ஜெபத்தோடு இருப்போம். இந்த வேலை மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 54:8. அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இவை பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல வேலைக்கான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்துல நீ கொடுத்ததான இந்த வார்த்தைக்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியாக இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கிருபையிலே பலப்பட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகொள்கிறோம் பிதாவே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கு. ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிறதான வசனம் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கு. கர்த்தர் சொல்றாரு,
நான் நித்திய கிருபையுடன் இருக்கிறேன்னு சொல்லி. கிருபை அப்படின்னு சொன்னா தகுதி இல்லாத ஒருத்தருக்கு நமக்கு கிடைக்கிறது தான் கிருபை. நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னு சொன்னா கூட நம்ம கையில இருக்கிற பணத்தை கொடுத்து நம்ம ஒன்று வாங்கணும்னா வித்தியாசமானது. ஒன்றுக்குமே நமக்கு வழி இல்லாத நேரத்தில் ஒன்று நமக்கு கிடைப்பது ஒரு கிருபை. எல்லாமே கிருபைன்னு சொன்னாலே அது ஒன்றுமில்லாத நமக்கு ஒன்றை கொடுப்பது தான் கிருபை. அந்த கிருபை ரொம்ப மேன்மையான ஒன்றுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, அந்த கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 63ஆம் அதிகாரம் ஒரு 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. பாருங்க, அந்த கிருபை நம்முடைய ஜீவனை விட பெருசா, நம்முடைய ஜீவனை பார்க்கும் கிருபை. அந்த நம்முடைய ஜீவனை விட கிருபை பெருசு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தேன்னு சொல்லி வாக்கு பண்றாங்க. இந்த கிருபையை பற்றி நீங்க ஆதியாகமத்தில் வெளிப்படுத்த வரைக்கும் அநேக வசனங்களை நம்ம பார்க்கலாம். அது ஒரு மேன்மையான காரியம். பாருங்க, இந்த வசனத்துல இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனத்துல பார்த்தீங்கன்னா நித்திய கிருபை அப்படின்னு சொல்றாரு. நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு தேவன் சொல்லுறத பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு நித்தியமான கிருபையை அப்படின்னு சொல்றாரு. அது என்ன நித்தியமான கிருபை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நித்தியம் அப்படின்னா அது முடிவே இல்லாத அழிவே இல்லாத ஒன்றுதான் நித்தியம். அது தேவனுடைய ராஜ்யம். அது ஒரு மேன்மையான காரியம். அதுக்குதான் முடிவே கிடையாது, அழிவே கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவு காலம் ஒரு மனுஷன் இது வாழ்ந்தாலும் ஒரு நாள் போகதான் சொல்லும். இந்த உலகமும் நித்தியமா இருக்க போறது இல்லை. எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு மாயான காரியத்தை தான் நம்ம இருக்கோம். ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கை அது ஒரு நித்தியமான வாழ்க்கை, அழிஞ்சே போகாத வாழ்க்கை. அந்த கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வாக்கு பண்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதுக்கு முன்னால எழுதப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, அப்பக்காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொல்றார். இது தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். இமைப்பொழுது நம்ம அவருடைய முகத்தை நம்ம மேல மறைச்சாராம், அதுக்கு பிறகு நித்திய கிருபையுடன் இறங்குவேன்னு சொல்றாரு. இமைப்பொழுது அவர் முகம் மறைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனத்துல என்ன சொல்லிட்டு பாருங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான பெரு வெள்ளம் போல இருக்கும். நோவா காலத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் அழிச்சுக்கும். ஒருத்தர் கூட இல்லாதபடி உலகம் உண்டானது முதல் கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்த மக்கள்ல நோவாவின் குடும்பமாகி 8 பேரை தவிர மற்ற எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. அந்த காலத்துல எவ்வளவு மக்கள் இருந்திருப்பாங்கன்னு நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 900 வயசுக்கு மேல உயிரோடு இருந்தாங்க. மக்கள் பெருகி இருந்ததான அந்த காலத்துல தேவனுடைய கோபம் இந்த மக்கள் மேல வந்ததுனால எல்லாரையும் அழிச்சிட்டாங்க. அதுல நோவா குடும்பம் மட்டும்தான் தப்பிச்சு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவர் மட்டும்தான் தப்பு நான் பார்ப்போம். அப்போ ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டுச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடும், நோவா காலம் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதுவும் அவர் என்ன சொல்றாரு, இமைப்பொழுது. இமைப்பொழுது அப்படின்னு சொன்னா ஒரு கண்ணு மூடி முழிக்கிற அந்த டைம் என் முகம் உனக்கு மறைக்கப்பட்டுச்சு.
அந்த முகம் மறைக்கப்படும் போது இங்க நம்ம படுற பாடு பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் உண்டான பாடு எல்லாமே அழிக்கப்பட்ட சூழ்நிலை. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆதாம் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன பாவத்தை செஞ்சாங்க. ஒரு சின்ன கீழ்ப்படியாமலாம் அந்த சர்ப்பம் வஞ்சித்தது. இவங்க போய் அதை பழத்தை கொடுங்க சாப்பிட்டாங்க. அது ஒரு நம்ம வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாவம்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அது நிமித்தம் வந்த விளைவு என்ன? தோட்டத்தை விட்டே வெளியே போட்டாங்க. அவர்கள் போட்டிருந்த மகிமையின் வஸ்திரம் அவங்களுக்கு போயிடுச்சு. எல்லா விதமான கேடுபாடுகளும் அவர்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. வெளியே வந்த பிறகு காயின் ஒரு கொலகாரனாக எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. அது வரைக்கும் அவர்களுக்கு ஒரு கவலை கிடையாது. சந்தோஷமாய் தேவனோடு உள்ளாவினார். சின்ன பாவம், சின்ன ஒரு காரியம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏதாவது சாப்பிடக்கூடாதா சொன்னாரான்னு ஆமா இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதை போய் அதை சாப்பிட்டானா ஒண்ணுமே நடக்காது. நீ நல்லா சாப்பிட்டா நல்ல நீ ஆண்டோட மாதிரி மாறிடுவேன் அந்த பிசாசு சொன்னதுனால இவ அதை ஒரு பெருசா நினைக்காம உடனே புடுங்கி அவ சாப்பிட்டு புருஷனுக்கும் கொடுத்தா அவனும் சாப்பிட்டான். 2 பேருடைய பாவ கண்களும் திறக்கப்பட்டதுனால தோட்டத்தை விட்டே அடிச்சு எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது பாருங்க. பிதாவாகிய தேவன் அவ்வளவு பயங்கரமான அவர் பட்சிக்கிற அக்கினின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால அவர் மனுமக்கள் மேல அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு சின்ன பாவம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், அது நோவா காலத்துல உண்டான வெள்ளம் போல இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அதுக்கு பிறகு மருமக்கள் வளர ஆரம்பிச்சாங்க, பெருக ஆரம்பிச்சாங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரு. அவர்களுடைய சந்ததியாகிய யாக்கோபின் சந்ததிக்கு அநேக கட்டளைகளை கொடுத்தாரு, பிரமாணங்களை கொடுத்தாரு. என்னெல்லாமோ அதுக்கு பிறகு நடந்துச்சு. எப்படியாவது இந்த மனுஷனை ஒரு நல்ல வழிக்குட்படுத்தணும். என்ன என்று உனக்கு வேறே தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நடத்தினாங்க. ஆனா மனுஷனும் இந்த கட்டளைகளின்படி நடப்பதற்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்க தங்களை காத்துக்கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தையை காத்துக்கொள்வதற்கு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு வாஞ்சி இல்லை. அதனால அவங்க இஷ்டம் போல செய்யறாங்க. அவரு சீனாய் மலையில என்ன எண்டி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்னு எழுதி கொடுக்குறாரு. கீழே கண்ணுக்குட்டியை செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை எகிப்து தேசத்துல இருந்து இந்த கண்ணுக்குட்டி தான் கூட்டிட்டு வந்துருக்காங்க. எவ்வளவு மதீனமான காரியங்களை செய்யறாங்க. இதனால தேவனுடைய கோபம் அவருக்கு மேல திரும்பவும் இறங்குது. அவர் சொல்றாரு, என்னை விட்டு இவங்களை அழிக்க போறேங்கிற. மோசைதான் என்ன ஆண்டவரே கெஞ்சினான். இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வழிநடத்திட்டாங்க. இமைப்பொழுது கண்ணை மூடினார்னா இந்த கனமே அழிஞ்சு போயிருந்தேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியா இயேசு இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் பாருங்க. அவர் இயேசு என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1ஆம் வசனத்துல என்ன சொல்லிருக்கு வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. சரி, நான் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இயேசுவை குறித்து, இயேசுவின் பிறப்பை குறித்து யோவான் வித்தியாசமான ஒரு நிலையில பேசுறாரு.
ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்றார். அந்த ஆதியில இருந்ததான இயேசுவாகிய வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மாம்சமாகி ஒரு கன்னிகையின் வயிற்றுல பிறந்து அவர் இப்ப என்ன செய்யறாரா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ இயேசு கிருபையாய் நமக்குள்ள வந்திருக்கிறாரு. அதை குறித்து சொல்லியிருக்கு, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அப்ப அந்த கிருபை யாரு அப்படின்னு சொன்னா, கிருபை யாரு? இயேசுதான். இயேசு கிறிஸ்து தான் கிருபை. அந்த இயேசு கிறிஸ்து நித்திய கிருபையுடன், அப்ப இயேசு தான் நித்தியமான கிருபை. அவர் நமக்குள்ள வாசம் பண்றார். இது எப்படி அப்படின்னு சொன்னா, அவர் இந்த உலகத்துக்கு உலகத்துல அநேக ஊழியங்களை செஞ்சாரு, அநேக அற்புதங்களை செஞ்சாரு, அதிசயங்களை செஞ்சாரு. எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னை அர்ப்பணிக்கலன்னு சொன்னா ஒரு மனுஷனாலையும் இயேசுவை பிடிக்கவே முடியாது. அவரே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில அரைஞ்சார். சிலுவையில அரைஞ்சி அவர் ரத்தம் சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் இல்லாதபடி எல்லாவற்றையும் பூமியில நமக்காக இயேசு செஞ்சார். அவர் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா உலகத்துக்கு வந்ததுனால எல்லாருடைய பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டது. ஏன்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு பாவத்துல இருந்து ஒரு நிவாரணமே இல்லை. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அதையும் அவர் மீறித்தான் போறார். அதனால எல்லா பாவத்தையும் நானே ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில தள்ளினார். மண்மக்கள் மேல இயேசு வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பேசு, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டிருக்கும் போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டார். ஏன்னு சொன்னா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண். அவர் இயேசுவையே பார்க்கல. இவ்வளவு பாவத்தும் அவர் மேல சுமந்தப்பட்டதுனால மனுஷனுடைய கொலை, கொள்ளை, விபச்சாரம், குடி, எல்லா பாவமும், பொய், பொருட்டு, லஞ்சம் எல்லாமே அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கு. அவர் ஒரு பாவமும் முடியாது. நமக்காக பாவமானார். நமக்காக அவர் பாவமானதுனால அந்த பாவத்தை பிதாவாகிய தேவனால பார்க்க முடியல. அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. அந்த வேலையில தான் இயேசு சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். இந்த பாவத்தை செய்யற மக்களுக்காகத்தானே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த பொல்லாத அக்கிரமத்தை பிதாவாகிய தேவனை பார்க்க வச்சார். இயேசு கிறிஸ்து பார்க்க வச்சதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்கோம். இல்லைன்னா நோவா காலத்துல வந்த அழிவு மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சிருப்போம், அழிஞ்சு போயிடும். கிறிஸ்துவினுடைய அன்பு எவ்வளவு பெருசு பாரு. இயேசு இந்த உலகத்துல நமக்காக உயிரை கொடுத்து இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். அவருக்கு வலிக்குது, அவர் அடிக்கப்பட்டாரு, துப்பப்பட்டாரு, நிறைய பேர் அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க. அவருக்கு வலி இருந்திருக்கும், அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், அவமானப்பட்டார், அதெல்லாம் ஒரு காரியம். நாமெல்லாம் நம்ம மேல வச்ச அன்புனால எல்லாவற்றையும் தாங்கினார், எல்லாவற்றையும் சுமந்தார். இந்த அக்கிரமத்தை கூட சுமந்து அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். ஒரு பாவமும் செய்யாத இயேசு நமக்காக பாவியானார். அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவருடைய அன்பு புரியல. ஏதோ சர்ச்சுக்கு போறோம், வாரம், எப்படியோ இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்தோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வரும்போது நிச்சயமா அந்த அன்பு நம்மை மாற்றும், நம்மை வேறு மக்களாக மாற்றும். அவர் நித்திய கிருபையுடன் இந்த பாவியாகிய நமக்குள்ள
அவர் வாசம் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தால் சொந்தமான நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த வசனத்துல கூட சொல்லி பாருங்க, 12ஆம் வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சொந்தமான இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, நாமெல்லாம் பிரஜாதிகள். நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும். அவருடைய கல்வாரி ரத்தம் அந்த சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்கிறது. அவர் நித்திய கிருபையுடன் நமக்குள்ளாக வந்து வாசம். அப்போ அந்த அற்ப காலம் இந்த கோபத்தினால உண்டாகிற அந்த ஆக்கினையை அழிச்சார். பாவியாகிய நமக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி தேவனுடைய கோபத்தை மாற்றினார். தேவ கோபம் அழிக்கப்பட்டுச்சு. நித்திய கிருபை நமக்குள்ள வந்து இந்த மாதத்துல தேவன் சொல்றாரு, நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குகிறேன். அப்ப பாருங்க, தேவன் அந்த நித்திய கிருபையை நமக்கு கொடுப்பதற்கு அவர் பட்ட பாடுகளை நம்ம யோசித்து பார்க்கணும். உலகத்துல ஏதோ ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. எனக்கு இயேசு எல்லாம் தருவாரு, அதுக்காக அவர்கிட்ட போறேன்னு நினைக்க கூடாது. இயேசுவால எல்லாம் செய்ய முடியும், நமக்கு தர முடியும். உலகத்துல கூட உலக மனுஷன் கூட எங்கெல்லாமோ போய் எங்க சாமி அடுத்ததுன்னு சொல்லிட்டு ஜீவிக்கிறாங்க. நம்ம இயேசு அப்படிப்பட்டவர்கள். நித்தியமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய நாம் வித்தியாசமானவர்கள். இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் நம்ம வித்தியாசமானவங்களா நம்ம வாழணும். நமக்கு நித்திய கிருபையை அவர் தருவேன்னு சொல்லி, அப்போ இந்த உலகத்துல இயேசு வந்து நமக்கு நித்திய கிருபையை தரும்போது அந்த கிருபை நம்மளை என்ன செய்துன்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி இயேசுவாகி அந்த கிருபை இந்த உலகத்துல பிரசன்னமாகி அவர் நமக்கு என்ன செய்கிறார்ங்கிறத பற்றி பவுல அப்போஸ்தலன் தீத்துவுக்கு எழுதுறார் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, உலகத்துல வாழ்ற தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட அவபக்தியா வாழக்கூடாது, இல்ல உலக ஆசைகள் எல்லாம் வெறுக்கணும்னு சொன்னா புரியாது. ஆனா தேவ கிருபை பிரசன்னமாகி நம்மளை செய்ய வைக்கிறோம். இந்த மாதிரி காரியங்களை தேவனுடைய கிருபை பிரசன்னமாகி, அப்போ அந்த நித்திய கிருபையுடன் நமக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு என்ன செய்யறாரா, நம்ம வாழ்க்கைய அவபக்தியிலிருந்து மாற்றுறார். ஏதோ ஒரு வழியில வாழ்ற நம்மள அவருக்குள்ளான ஒரு பக்தி உள்ள ஜீவியம் செய்ய வைக்கிறார். அவர் செய்யறார், நம்மளா மாற முடியாது, நாமாய் மாறவே முடியாது. ஐயோ இந்த சர்ச்சுக்கு போனா அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, இல்ல, இது தேவன் செய்கிற காரியம். நம்மை அவர் மாற்றுகிறார். அவபக்தியையும் லௌகீக இச்சைகள், லௌகீகம் சொன்னா உலகம், இந்த உலகம் ஆசை காட்டி மோசம் பண்ணும். ஏவாளை வஞ்சித்ததே ஆசையை காட்டி மோசம் பண்ணுச்சு. அப்போ இந்த உலகம் வந்து நமக்கு பலவிதமான காரியங்களை காட்டும். நீங்க டிவி போட்டு பாருங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு காமிப்பாங்க. அதை பாரு, இதை பாரு, இதை பாரு, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மாயை. எல்லா காரியங்களையும் காமிச்சு 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 தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்குது உலகம். அதனால அந்த லௌகீக இச்சை, அதுல ஒரு இச்சை வருது. அதை வாங்க முடியலன்னா நமக்கு ஒரு வேதனை வருது. ஐயோ என் கையில பணம் இல்லையே, ஐயோ எனக்கு ஆசைப்பட்டதை வாங்க முடியும். தேவையில்லாத பிரச்சனை. நாம் அனுபவிக்கத்தக்க சகல நன்மைகளையும் தேவன் நமக்கு சம்பூர்ணமா கொடுக்கிறார்.
தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரத்துக்காக, நமக்கு கொடுத்திருக்கிற அழகான ஒரு வீட்டுக்காக, நமக்கு கொடுத்திருக்கிற தேவ சமூகத்துக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, ஒவ்வொன்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயோ அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே, நான் இவங்கள மாதிரி இல்லையே, அதெல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களை காட்டிலும் மேன்மையால் உங்களை உயர்த்த தேவனால் முடியும். அவர் நித்திய கிருபையுடன் நமக்குள்ளே வாசம் வருகிறது. நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் அந்த மேன்மையான ஸ்தானத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த உலகத்துல வச்சு நம்மை உருவாக்குகிறார். அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவங்களா இந்த உலகத்துல நம்ம வாழணும். நம்ம எப்படியோ ஏதோ பார்த்துட்டு தெரியக்கூடாது. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்துல நீ ஜீவனம் பண்ணணும். தேவ பக்தியா ஜீவனம் பண்ணணும். நீ வேலைக்கு போலாம், நீங்க படிக்க போலாம், நீ எங்க போனாலும் ஒன்ன பாக்குறவங்க இவங்க ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி சொல்லணும். இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்மளை பற்றி ஒரு சாட்சி வரணும். எங்க இருந்தாலும் உன்னை குறித்த சாட்சியை நீ காத்துக்கணும். இவங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்களை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழணும். தேவ பக்தியும் உள்ளவர்களால் உலகத்திலே ஜீவனம் பண்ணி அடுத்த சொல்ல பாருங்க, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். இயேசு கிறிஸ்துடைய வருகை இந்த நாட்கள்ல உலகத்துல அவருடைய வருகைக்கான எல்லா காரியங்களும் நடந்துட்டு இருக்கு. கடந்த நாட்கள் கூட பயங்கரமான பூமி எதிர்ச்சியில எத்தனையோ கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்து எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்காதபடி ஆண்டவரே இந்த வருகையில நான் வர்றதுக்கு என்ன செய்யணும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. நான் மறுரூபமாக்க கூட முடியாத பாவங்கள் என்கிட்ட என்னால ஜெபிக்க முடியல, ஆவிக்குள்ள பலப்பட முடியல. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அதற்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றவங்களா மாறும். அப்போ பாருங்க, மகிமையின் பிரசன்னமாகுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. என்னது போதிக்கிறது? நித்திய கிருபையுடன் நமக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? அவரை பற்றியும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவங்களா அந்த உலகத்துல எப்படி வாழணும், அவருடைய வருகைக்கு எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவர் போதிக்கிறார். இந்த மாதத்துல தேவன் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்கி நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்மை போதித்து நடத்துவேன். அந்த பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதுனால உண்டான அந்த கோபத்துக்கு நம்மளை விளக்கி எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. இதெல்லாம் நம்மளால அந்த உலகத்திலே வாழ முடியும். அந்த அளவுக்கு நம்மை நேசித்து நம்ம மேல அன்பு கூர்ந்து இயேசு நித்திய கிருபையுடன் நம்மோட நித்திய கிருபையுடன் இறங்கி நமக்குள்ள வாசம் பண்ணி நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு நம்மளுக்கு இந்த மாதத்துல நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவேன்னு சொன்னோம். இயேசு கிறிஸ்துவிய அன்பை யோசித்து பார்ப்போம். நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி எப்படி வாழணும்னு இந்த மாதத்துல நம்ம போதித்து அவர் வழிநடத்த நல்லவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கட்டணம் ஆண்டவரே உங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுன்னு எனக்கு கற்றுக் கொடுங்க சப்பா. நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன்னு சொன்னீங்க. எங்க வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுங்க ஆண்டவரே. என்னென்ன குறைகள் இப்ப எல்லாத்தையும் நீக்குங்கப்பா. என்னை கல்வி பரிசுத்தப்படும்.
உமக்கு பிரியமான ஒரு மகளா நான் வாழணும், பிரியமான மகனா நான் வாழணும்ப்பா. ஆண்டவரே, நீர் எனக்குள்ளாக இருந்து போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக இந்த நாமத்தை மகிமைப்படுத்த இந்த மாதம் முழுவதும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் சொல்லி நான் ஜெபித்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல வேலைக்காக ஆண்டவரே முத்திக்கு இந்த மாதத்தில் நீர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்துக்காக நித்திய கிருபையுடன் நமக்கு சொல்லிப்பா. ஆண்டவரே, மனுக்குளம் பாவத்திலே அடையும் போது கோபம் உண்டதுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த கோபத்தை மாற்றி எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி எங்களை உண்மை போல மாற்றி உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்ற ஆண்டவரே நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய நித்திய கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் செய்யும் போது உங்களுடைய நித்திய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாச்சு எங்களை ஆவிக்குள்ளாக பலப்படுத்தும். உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்படும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க இந்த சமூகத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரத்தக்கதான அளவுக்கு எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீரா, உபயோகப்படுத்துவீரா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாறாத